வெல்கம் டு தங்க முட்டை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வெஜ் கட்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக வச்சு சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம வச்சு சாப்பிடலாம். இதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு 2, கேரட் 2 துருவினது, பீட்ரூட் 1 துருவினது, அரிசி மாவு 1/2 கப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 கப்பு, கிரீன் சில்லி 2 கட் பண்ணி வச்சது, கொரியாண்டர் பவுடர், சால்ட்டு, கருவேப்பிலை, கரம் மசாலா, காஷ்மீர் சில்லி பவுடர், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துருக்கோம். இது கூட நம்ம 2 துருவின கேரட்டு, 1 பீட்ரூட்டு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா 2 பச்சை மிளகாவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டிருக்கேன். மல்லி பவுடர் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எல்லாமே ஒன்னோட ஒன்று சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு வைக்கணும். இப்போ வந்து நம்ம மாவு சேர்க்கலாம். அரிசி மாவு 1/2 கப், சோள மாவு 1/2 கப் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ மாவு இந்த மாதிரி வந்துருச்சு. இதை வந்து நமக்கு தேவையான ஷேப்ல வந்து நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுட்டு, நான் இந்த ஹார்ட்டின் ஷேப்ல ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு அது சூடாகவும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த ஷேப் கட்லெட்டை இதில் போடுறோம். இதில் நிறைய சத்து இருக்கு. காய்கறி வந்து சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிடலாம். நான் இதில் இருந்து கொஞ்சம் மாவை எடுத்து இன்னொரு விதமாக செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு தான் செஞ்சுருக்கேன். இப்போ இதை நம்ம எடுத்து பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுறோம். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன், அதில் ராகி மாவு மிக்ஸ் பண்ணி இப்போ அதை நான் ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்களும் மறக்காமல் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.